ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான இப்போ இன்ஸ்டால ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு சாங்குக்கு உங்க போட்டோவையும் உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவையும் ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய அந்த எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ண உடனே உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த இமேஜை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை கூட மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மூவ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஒயிட்ல லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை தேவையான அளவு சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஒரு எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இமேஜுக்கும். அடுத்த இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீனில் செட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் யார் இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 ஆட் பண்ணி இமேஜோட சைஸை 9:16 ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். சிசி எஃபெக்ட்லேருந்து ஆடியோ, ஒவ்வொரு பீட் மார்க்கு தகுந்த மாதிரி இமேஜு, அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரியான சேக்கு எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு நான் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் பார்த்தீங்களா? அதாவது பாய்ஸ் இமேஜ் எங்கே ஆட் பண்ணணும், கேர்ள்ஸ் இமேஜ் எங்கே ஆட் பண்ணணுங்கிற ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நான் நேம் கூட ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். பாய்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் 9:16 இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதே இது கேர்ள்ஸ் இமேஜ் ஆட் பண்ணுற இடத்துல கேர்ள்ஸுங்கிற நேம் நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால எந்த இடத்துல பாய்ஸுங்க நேம் கொடுத்துருக்கேனோ அந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவரோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஹீரோயின் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் கேர்ள்ஸ் வந்து எடிட் பண்ணுறீங்கன்னா
கேர்ள்ஸ் கொடுத்துருக்க இடத்துல உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே இது பாய்ஸுங்கிற இடத்துல வந்து லவ்வர் இருந்தால் லவ்வரோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட இமேஜை நீங்கள் வந்து பாய்ஸுங்கிற இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இதில் சேவ் ஆகிருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் ரொம்பவுமே ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 இமேஜ் இருக்குது. பாய்ஸ் கொடுத்துருக்க இடத்துல பாய்ஸோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக குட்டி குட்டியாக ஒரு 3 இமேஜ் இருக்கும். இப்போது மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் ஒரே இமேஜை 3 இமேஜ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போது மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள 2 இமேஜ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ் தான் இருக்கும். நான் எந்த இடத்துல 3 இமேஜ் நான் வந்து இதே மாதிரி கொடுத்துருக்கேனோ வரிசையாக அந்த இடத்துல மட்டும் ஒரே இமேஜை அந்த 3 இமேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணி எப்போதும் போல் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணணும். உங்களோட கேலரி பேரும் உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜ்லையும் வரிசையாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த 3 இமேஜ் இருக்கும். 3 இமேஜ் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த தொடர்ச்சியாக இருக்கிற இடத்துல மட்டும் ஒரே இமேஜை இதே மாதிரி வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையே இல்லை. நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டு வரையே நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.